Hello everyone, welcome to Code Tuki. ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் லிங்க்டு லிஸ்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி லென்த்து கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சர்ச் எப்படி பண்ணுறது, ஸோ பேசிக்காக லிங்க்டு லிஸ்ட்டில் எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நோடை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் இருக்கணும், அந்த லிங்க் லிஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இப்போ இதில் இருக்க லிங்க் லிஸ்ட்டை பாருங்கள், இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் புதுசாக ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ணணும். அந்த நோடோட வேல்யூவை பொறுத்து கரெக்டான பிளேஸில் இது இன்சர்ட் ஆகணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 25 அப்படின்னு ஒரு இது கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 20க்கும் 30க்கும் இடையில இன்சர்ட் ஆகணும். ஸோ 20க்கும் 30க்கும் இடையில எப்படி இன்சர்ட் ஆகும்? ஸோ நம்ம இந்த 20யோட செயின், இந்த 20யோட நெக்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணி, ஓகேவா, ஸோ 20யோட நெக்ஸ்ட்டை பிரேக் பண்ணி 25க்கு கொடுக்கணும். இந்த புதுசாக 25ஓட நோடை 30க்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மிடில் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டில் 2 நோடுக்கு நடுவில் ஒரு நோடை எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்னா, ஏற்கனவே இருந்த நோடை அந்த லிங்க்கை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இது பண்ணுற இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து மிடில் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறது எடுத்துக்கலாம். ஸோ 30க்கு அப்புறம் ஒரு நோடு 45 நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா 30யோட நெக்ஸ்ட்டாக 45 கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தான். பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சினாரியோ தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் நோட் நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நோடை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீவியஸ் நோடை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் நோடு தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டாக நம்மளோட புது நோடை போய் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ 25 எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம்? 20க்கும் 30க்கும் இடையில இன்சர்ட் பண்ண போகிறோம்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எது ப்ரீவியஸ் நோடுனா 20 தான் ப்ரீவியஸ் நோட். ஓகேவா? அதே மாதிரி 30யை 40க்கு அப்புறம் 45வை 30க்கு அப்புறம் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ 30 அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் நோடு. ஸோ இப்போ இன்கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது என்ன அப்படின்னா 5. ஸோ இந்த 5 வந்து நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 10க்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 5 சினாரியோவில் மட்டும் ப்ரீவியஸ் நோடுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா ஹெட்டுக்கு முன்னாடியே வருது அந்த வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட்டையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 5 அப்படிங்கிற மாதிரி சினாரியோவில் நம்ம 5ன்னு ஒரு புது நோடு க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஹெட்டை வந்து 5ஆக மாற்றிடுவோம். ஓகே, இந்த 5ஓட நெக்ஸ்ட்டை பழைய ஹெட் இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றிடுவோம். ஸோ இப்போ வந்து புது லிங்க் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிடில், ஓகேவா, ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் லிங்க் லிஸ்ட்டோட எண்டில் போய் இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் 2 நோடுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோ வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த 3 சினாரியோவுக்கும் நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஹெட்டு. ஓகே, இன்னொரு சினாரியோ என்னென்னா லிங்க்டு லிஸ்ட்டை எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னவாக இருக்கும்? ஹெட்டு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹெட்டு நல்லா இருந்தால் ரொம்ப சிம்பிள், ஹெட் ஈக்குவல் டு நியூவாக க்ரியேட் பண்ண நோடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் சினாரியோ நம்ம ஹெட்டோட முன்னாடி இருக்க மாதிரி சினாரியோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹெட்டோட டேட்டா என்ன? 10. புதுசாக வந்திருக்க டேட்டா என்னென்னா 5. ஸோ புதுசாக வந்திருக்க டேட்டா ஹெட்டை விட சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹெட்டையே சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இன்னொரு சினாரியோ என்னென்னா, இஃப் நியூ நோடு வந்து லெஸ் தென் ஹெட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நியூ வந்து லெஸ் தென் ஹெட். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம ஸோ நியூவோட நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு. இப்போ கரண்ட்டாக இருக்க ஹெட்டு, புதுசாக இருக்க ஹெட்டு வந்துட்டு நியூ தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதானே பண்ணியிருக்கோம். ஸோ மூணாவது சினாரியோ என்னென்னா, இந்த 2த்துக்கும் நடுவில் வர்றது. ஸோ இந்த 2த்துக்கும் நடுவில் வர்றது, இந்த கடைசியாக வர்றது, இது ரெண்டுமே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? அதோட ப்ரீவியஸ் நோடை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் நோடை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அதுக்கு வந்து இந்த லூப் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ 25 நம்ம இதை இன்சர்ட் பண்ணோம். ஸோ இப்போ கரண்ட் நோடுக்கு வந்து 10 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் நோடு அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் நோடு வந்து ஹெட்டு. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் நோடுக்கு முன்னாடி இருக்க நோடு என்ன? நல்.
ஸோ கரண்ட் நோடுக்கு முன்னாடி என்ன இருக்குது, நல்லு தான் இருக்குது, முன்னாடி எதுவுமே கிடையாது இல்லையா, ஸோ அதனால் நல்லு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐட்ரேட் பண்ண போகிறோம் வைல் லூப். ஸோ வைல் லூப்பில் என்ன ஐட்ரேட் பண்ண போகிறோம்னா கரண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா லாஸ்ட்டை ரீச் பண்ணக்கூடாது. ஸோ கரண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அண்ட் கரண்ட்டோட டேட்டா வந்துட்டு ஆல்வேஸ் என்னவாக இருக்குன்னா பெருசாக இருக்கணும், புதுசாக வந்திருக்கனோட விட பெருசாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10. ஓகேவா. ஸோ கரண்ட் நோடு என்ன 10, நமக்கு புதுசாக வந்திருக்க நோடு என்னென்னா 25. ஸோ இப்போ 25 10 விட பெருசாக இருக்கணும். சாரி, நான் கண்டிஷன் தப்பாக போட்டிருக்கேன். கரண்ட் நோடு வந்து லெஸ் தென் நியூவாக இருக்கணும். ஓகேவா. ஸோ கரண்ட் நோட் 10 வந்து 25 விட லெஸ் தென்னாக இருக்கணும். அப்போ தான் இந்த லூப்புக்குள்ளே போகும். ஸோ இந்த லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு கரண்ட் நோட நெக்ஸ்ட் நோடுக்கு மாற்ற போகிறோம். ஸோ கரண்ட் நோடு வந்து என்னவா மாறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் நோடு இருக்கு இல்லையா, அது அடுத்த டைம் போகும்போது ப்ரீவியஸ் நோடாக மாறிடும். ஸோ கரண்ட் நோடை வந்து ப்ரீவியஸ் நோடுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். கரண்ட் நோட என்ன பண்ணோம்னா கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 10 எடுத்தோம், 25. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம 3 வேரியபிள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து என்னென்னா ப்ரீவியஸ், இன்னொன்று வந்து கரண்ட். ஸோ கரண்ட்டில் வந்து 10 இருக்குது, ப்ரீவியஸில் வந்து நல் இருக்குது. நியூ வேல்யூ என்ன அப்படின்னா 25. ஓகேவா. நியூ வேல்யூ வந்து என்னன்னா 25. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் லூப் போகுது, ப்ரீவியஸ் வந்து நல்லா இருக்குது, கரண்ட் வந்து 10 இருக்குது, நியூ வேல்யூ வந்து 25. ஸோ கண்டிஷன் படி உள்ளே போகுது. ஸோ ப்ரீவியஸில் வந்து கரண்ட் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸில் நம்ம என்ன கரண்ட் வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 10 வந்து எங்கே வந்துடுது, கரண்ட்டுக்கு வந்துடுது. சாரி, கரண்ட்டில் இருக்க 10 வந்து ப்ரீவியஸ்க்கு வந்து வந்துடுது. கரண்ட்டில் வந்து என்ன வந்துன்னா 20 வந்துடுது. ஓகேவா. டன். ஸோ இப்போ அகைன் கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஸோ 20 நாட் நல்லு. ஓகேவா. கரண்ட்டோட டேட்டா வந்து 20 லெஸ் தென் நியூ. ஸோ 20 வந்து 25 விட சிறுசான்னு பார்க்குறோம். ஆமாம், சிறுசு. அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 20 தூக்கி ப்ரீவியஸில் போடுறோம். இந்த 30 அதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் இருக்கிறது வந்து 30. ஓகேவா. அந்த 30 வந்து கரண்ட்டில் போட்டுக்கிறோம். இப்போ அகைன் கண்டிஷன் செக் பண்ணுறோம். 30 வந்துட்டு 25 விட சிறுசான்னு பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு இங்கே வரும் இல்லையா, இந்த கடைசியாக வரும் இல்லையா, அப்போ வந்து ப்ரீவியஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், 20 இருக்குது. ஸோ அதானே நமக்கு தேவை. ஸோ நம்ம எங்கே கரெக்டாக இன்செர்ட் பண்ணணுமோ அந்த இதுதான் ப்ரீவியஸ் நோடில் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளி என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டு வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ண நோடு, அதாவது நியூ நோடு. ஓகேவா. ஸோ 20 வந்து 25க்கு பாயிண்ட் பண்ணிடுறோம். இப்போ 25ஓட நெக்ஸ்ட்டு நியூ நோடோட நெக்ஸ்ட்டு. ஓகேவா. நியூ நோடோட நெக்ஸ்ட் என்னென்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்த நோடோட நெக்ஸ்ட்டு 30. அதை வந்து நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். நம்ம பண்ணிக்கணும் ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்டு வந்து நியூ. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நியூவாக நோடு வந்து என்ன 25 வந்திருக்கா. ஸோ இந்த 25ஐ 30 லிங்க் பண்ணுறோம். அப்புறமா 20ஓட லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு 25க்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த லாஜிக் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது பண்ணிட்டீங்கனாலே போதும், நம்ம இன்செர்ட் ஆப்ரேஷன் வந்து எல்லா சினாரியோஸ்க்குமே ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே வந்து இதோட கோடு வந்து எழுதுங்க. இதோட கோடு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், பேக் டு VS Code. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக லிங்க்டு லிஸ்ட் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம நோடு இருக்கு இல்லையா, ஈச் நோடுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் அதை வந்து லிங்க்டு லிஸ்ட் நோடு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ லிங்க்டு லிஸ்ட் நோடு. ஸோ கிளாஸில் வந்து 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேட்டா மட்டும் நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ திஸ் டாட் டேட்டா. ஸோ ஆல்வேஸ் புதுசாக க்ரியேட் பண்ணுற நோடுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நோடுக்கான கிளாஸு. இப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிங்க்டு லிஸ்ட்டுக்குமே நம்ம ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் லிங்க்டு லிஸ்ட். ஓகே. ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா ஹெட்டுங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும். அதையுமே பாஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது புதுசாக நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது ஹெட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் தான் நம்ம
இன்செட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இதில் வந்து நமக்கு டேட்டா அந்த நம்பர் தான் நமக்கு இன்புட்டாக வரும். அண்ட் நான் இதில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். மேபி நான் அதை மேலே கிரியேட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கரண்ட் லிங்க் லிஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணும். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அவுட்புட் ஸ்ட்ரிங்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால அவுட்புட் ஸ்ட்ரிங் ஒன்று வச்சுக்கிறேன். அண்டு டெம்ப், ஸோ ஹெட்டை வந்து நம்ம எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக டெம்ப் அப்படின்னு ஒரு வேரியபிள், வைல் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல். ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டு டெம்ப் வந்து நல்லா இருக்க வரைக்கும் ஈச் நோட நான் ஐட்ரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டு அண்ட் அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெம்போட வேல்யூ, அண்ட் ஒரு ஏரோ மார்க். ஓகே, ஸோ இது முடிஞ்ச லூப் வரும்போது நான் ஜஸ்ட்டு எண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கன்சோலில் அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரைட் நவ் வந்து கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண ஃபங்க்ஷன் தான். அப்புறம் இன்செட்னு ஒரு எம்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் வந்து வெளியே வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், லிங்க் லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ லிங்க் லிஸ்ட்டை நான் வந்து பிரிண்ட் கால் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோடுமே இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் எண்ட் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக எல்எல் லிங்க் லிஸ்ட்டில் ஒரு 10 அப்படிங்கிற ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகேவா? ஸோ லிங்க் லிஸ்ட் எம்டிஆர்னா ஹெட்டு வந்து நல்லா இருக்கும். ஸோ இஃப் த ஹெட்டு வந்து நல் அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டு எம்டின்னு அர்த்தம். எம்டியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக வரக்கூடிய நோடு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஹெட்டில் வந்து அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ இந்த புதுசாக வர்றதுக்கு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன், நியூ நோடு அப்படின்னு. ஸோ நியூ லிங்க்டு லிஸ்ட் நோடு, அந்த டேட்டாங்கிறது அந்த 10ங்கிற நம்பர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து இப்போ நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 10 இன்செர்ட் பண்ணிட்டோம், அடுத்து வந்து பிரிண்ட்டை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரு நோடு வந்து 10 அப்படிங்கிற நோடை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வரும் ஹெட்டு வந்து நல்லா இருக்குது, ஹெட்டு நல்லா இருந்தால் அதுதான் நியூவாக வரக்கூடிய நோடு தான் ஹெட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா 5 இன்செர்ட் பண்ணலாம். 5. ஸோ 5 சினாரியோ என்ன அப்படின்னா, ஹெட்டுக்கு முன்னாடியே நம்ம புதுசாக வரக்கூடிய நோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ ஹெட்டுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது? இஃப் திஸ் டாட் ஹெட்டு அதோட டேட்டா, ஓகே, ஹெட்டோட டேட்டா புதுசாக வரக்கூடிய ஓகே, இப்படி செக் பண்ணலாம். புதுசாக வரக்கூடிய டேட்டா ஓகே ஹெட்டை விட சிறுசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். புதுசாக வரக்கூடிய நோடு வந்து ஹெட்டை விட சிறுசாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்ன, புது ஹெட்டு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ நோடோட நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டாகவும், ஓகே, ஸோ புதுசாக வரக்கூடிய நோடு இப்போ 5ஓட நெக்ஸ்ட் வந்து 10ஆக மாறிடும். இந்த 5 தான் என்ன ஆகும், புது ஹெட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோ 10க்கு முன்னாடி 5ஐ இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, 5க்கு அப்புறம் 10 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 சினாரியோ வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ மூணாவதாக ஒரு சினாரியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் நோட கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 20 அப்படின்னு ஒரு நம்பர் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்எல் இன்செர்ட்டில் 20ன்னு ஒரு நம்பர் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 20 எங்கே போகணும் அப்படின்னா 5, 10, 20 அப்படின்னு போகணும். ஸோ 20ன்னு போனால் இந்த 10க்கு அப்புறம் தான் 20 வரும், கரெக்டாக? ஸோ இப்போ 10ன்ற நோடை நமக்கு ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் நோடு அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், அது வந்து நல். ஓகே, அண்ட் கரண்ட் நோடு அது வந்து ஹெட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும், அதுக்காக கரண்ட் வந்து நல்லா இருக்கக்கூடாது. அண்ட் கரண்ட்டோட டேட்டா ஆல்வேஸ் வந்து நியூ டேட்டாவோட லெஸ் தானாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5 வரும், புதுசாக இன்செர்ட் பண்ண போகிறது வந்து 20. ஸோ 5 வந்து ஆல்வேஸ் 5 வந்து 20யோட சிறுசு.
அப்போ அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் நோடை வந்து ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடணும். ஓகே, கரண்ட் நோடை நம்ம ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடுறோம். கரண்ட் நோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 510 இருக்கு இல்லையா, இப்போ 20 இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 5ஐயும் 20ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 5 தான் சிறுசு. அடுத்து 10ஐயும் 20ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 10 தான் சிறுசு. அடுத்து வந்து நல்லாயிருச்சு. அப்போ நம்ம 10க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் 10ஓட நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து நியூனோட இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடியே நியூவோட நெக்ஸ்ட்டாக ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ இந்த சினாரியோவில் 20க்கு ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் வந்து எண்டு தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு சினாரியோ நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்தப்ப 5, 10, 20 கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 10க்கும் 20க்கும் இடையில நான் 15 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ 10க்கும் 15க்கும் இடையில இது பிரிண்ட் 10க்கும் 20க்கும் இடையில 15 வரணும். அது எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் நோடு வந்து நல்லா இருக்கும். ஓகேவா, ப்ரீவியஸ் நோடு வந்து நல்லா இருக்கும். ஹெட்டு வந்து என்னவாக இருக்கும், 5ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ 5ஐயும் 15ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 5 தான் சிறுசு. அப்போ 10க்கு வந்து கரண்ட் நோடு போயிடும். அப்போ ப்ரீவியஸ் நோடு எங்கே இருக்குன்னா 5 கிட்ட இருக்கும். அடுத்து 10ஐயும் 15ஐயும் கம்பேர் பண்ணுறோம். 10 தான் சிறுசு. அப்போ கரண்ட் நோடு வந்து 20க்கு போகும். ப்ரீவியஸ் நோடு வந்து 10க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து 15ம் 20யும் கம்பேர் பண்ணுறோம். 15 வந்து சிறுசாயிருச்சு, அதாவது நியூ நோடு வந்து சிறுசாயிருச்சு. ஸோ லூப் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. லூப் வந்து முடிஞ்சது, பிரேக் ஆகி வெளியே வந்துடுச்சு. அப்போ புது நோடு 15ஓட நெக்ஸ்ட்டு வந்து இந்த 10ஓட நெக்ஸ்ட்டு 20 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறமா 10ஓட நெக்ஸ்ட்டு, அதாவது ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்டு, அதை வந்து 15, அதாவது நியூ நோடை வந்து நம்ம அசைன் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 5, 10, 15, 20 அப்புறமா எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இன்சர்ட் ஆப்ரேஷன் லாஜிக். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம எப்படி வந்து இந்த செயினை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். இது தெரிஞ்சால் மட்டும்தான் மேபி ப்ராப்ளம்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். ஓகேவா, ஸோ இந்த செயின் எப்படி வந்து இப்போ இன்கேஸ் இந்த ஒரு லைனை நீங்கள் மாற்றி போட்டால் கூட ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ ப்ராப்பராக இது இப்படி போட்டிங்கன்னா ஓகே ரன் ஆகவே இல்லை, ஆக்சுவலி ஃபெயில் ஆகுது. ஸோ மேபி இன்ஃபினிட்டாக ஏதாச்சும் லூப் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓகேவா, ஸோ ஒரு லைன் நம்ம மாற்றி போட்டால் கூட கரெக்டாக ஒர்க் ஆகாது. பிகாஸ் அந்த செயின் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளால் பென் பேப்பரில் நம்மளால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த லாஜிக் வந்து கிளியராக புரியும். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு தூக்கி யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க.